வியாபாரத்துடைய விஷயத்துல 3 இடம் இருக்கிறது படிக்கிறது. ஒன்று சம்பாதிக்கிற முறை, ஹலாலா வருதா ஹராமா வருதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தலபல் துன்யா ஹலாலன் வஸ்திஅஃபாஃபன் அல் மஸ்அலா வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி வஸஅயன் லிஅஹ்லிஹி. யார் ஒருவர் வியாபாரம் செய்கிறார், ஹலாலாக செய்கிறார், அது ஹலால் தான் அவர் தேடுகிறார், கற்று தெரிந்து ஹலாலாக வியாபாரம் செய்கிறார். இரண்டாவது, அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு, மனைவி, புள்ளீர், குடும்பம், எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு, பக்கத்து வீட்டார்கள் கஷ்டவாதிகளா அவர்களுக்கு நான் உதவி புரிய வேண்டும் என்ற பெருந்தன்மையோடு ஒருவர் வியாபாரம் செய்கிறார், சம்பாதிக்கிறார். சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு வியாபாரி அல்லாஹுவை சந்திக்க வரும் பொழுது அவருடைய முகம் 14ஆம் இரவு 15ஆம் இரவு பூரண சந்திரன் எப்படி இருக்கிறதோ அது போல ஒரு ஜொலிச்சவராக அவர் வருவார். அன்பானவர்களே, இந்த பஜார்ல இருந்து கொண்டு நாங்க அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது பூரண சந்திரன் போன்ற முகத்தோடு சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானவர்களாக எங்களை ஆக்கிக்கொள்ள முடியும். அதுக்குரிய முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஹலால படிங்க, கூடுமா கூடாதுன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க, குடும்பத்தை கவனிங்க, குடும்பத்துக்கு எல்லா விதமான உதவியையும் செய்யுங்க, உறவினர்கள், குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அந்த ஒரு பெருந்தன்மையோடு, அதே போல பக்கத்து வீட்டார்கள் தஅத்துஃபன் அலா ஜாரிஹி, இவர்களுக்கு அன்பு இரக்கம் காட்டியவர்களாக அவர்கள் செய்வார்களே, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியாக அவர் வர முடியும். இது சம்பாதிக்கிற முறை. சம்பாதிக்கிறதுல ஈடுபடுற முறை இரண்டாவது. ஸல்லல்லாஹு குர்ஆன் சொல்கிறது, இந்த சம்பாத்தியத்திலே ஈடுபடக்கூடியவர்களில் ஆண்கள் யார் என்றால் அவர்களுடைய இந்த சம்பாத்தியம் ஈடுபாட்டுடைய முறையினால் தீனுடைய இஸ்லாத்துடைய எந்த கடமைக்கும் வழிகாட்டலுக்கும் முட்டுக்கட்டையாக ஆய்கொள்ள மாட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள் தொழுகைக்கு வருவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், கடமைகளை செய்வார்கள், எங்கெங்கெல்லாம் செலவழிக்க வேண்டுமோ செய்வார்கள். இதே போன்று சொந்தக்காரர்களை போய் பார்ப்பார்கள், இனபந்துக்களை சேர்ந்து நடப்பார்கள், ஜனாசாத்துடன் கலந்து கொள்வார்கள், நோயாளிகள் போய் விசாரிப்பார்கள். இவைகள் எதற்கும் தடை இல்லாம, தீனை கற்றுக்கொள்வதற்கு தடை இல்லாம, தீனுடைய எல்லா காரியத்துக்கும் தடை இல்லாம தன்னுடைய வியாபாரத்தை அமைப்பவர் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் தான் ஆண்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறார். மூன்றாவது, சம்பாதித்த பணத்தை செலவழிக்கக்கூடிய விதம். என்னுடைய பணம், அது என் இஷ்டம் என்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த விடயத்தில் சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய நல்லடியார்கள் யார்? இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய மிக சிறந்த நல்லடியார்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பட்டியல் இட்டிருக்கிறான். ஒரு 11 விடயங்களை சொல்லியிருக்கிறார். அதுல ஒருத்தரை சொல்லும் பொழுது, அல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ذلك கவாமா. அந்த நல்லடியார்கள் யார் என்றால் அவர்கள் தன்னுடைய செலவழிக்கும் பொழுது லம் யுஸ்ரிஃபு, ஹராத்தில் செலவழிக்க மாட்டார், பாவத்துக்கு செலவழிக்க மாட்டார், வீண் விரயம் செய்ய மாட்டார், தேவைக்கு செய்வார்கள், தாராளமாக செலவழிப்பார்கள் தேவைக்கு, ஹராத்தில் செலவழிக்க மாட்டார். வலம் யக்துரு, அதே போல கஞ்சத்தனமும் காட்ட மாட்டார். நல்ல விஷயங்களை செலவழிக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ செலவழிக்க வேண்டும் என்று, அது ஜகாத்து, சதகா, குடும்பம், உறவு, மிஸ்கீன்கள், ஃபுகராக்கள், யதீம்கள் என்றெல்லாம் நிறைய குர்ஆன் எங்களுக்கு பட்டியலிட்டு இருக்கிறது. எங்க செலவழிக்க வேண்டும், நல்ல காரியங்களை செலவழிக்கிறது, கஞ்சத்தனம் காட்ட மாட்டாங்க, நப்பித்தனம் இல்லை அவர்கிட்ட, தாராளமான மனுஷன் அவர். ஆனா பாவம் கூடாது என்று வரும் பொழுது, வீண்வரையம் என்று பொழுது கையை பொத்திக்கிடுவார், அதை செலவழிக்க மாட்டார். அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்டவர்கள் ரஹ்மானுடைய நல்லடியார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார்.